2ஆம் மாதம் 16ஆம் தேதியில் உங்களை எல்லாரும் பார்க்க கற்றுக் கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னை அழைத்த அருமையான ஐயா மாசாமணி ஐயா முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவரோனே தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்கள். அல்லேலூயா. ஏன்னா அருமையானவர் உள்ள இருக்கிறாரு, அதனால அவர் அருமையானவர். ஆமென். அல்லேலூயா. உள்ள யார் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்களேன். வேற நம்மெல்லாம் எப்படியே கிடந்தோம், அவர் உள்ள வந்தாரு, இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார். ஆமென். அவர் வரலன்னு வைங்களேன், யாவது முறையில் ஐயா அழகான சிவசிவாடி போயிட்டு இருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். உங்க எல்லாரும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. ஆமென். இப்பதான் கொஞ்சம் களை கட்டுதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். ஆமென். மேல்வெட்டறையில ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அருமையான ஒரு சிச்சுவேஷனை கத்து வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கத்தனம் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேகர் தேடி அதை கண்டுபிடிக்கல, ஆனா நம்மளுக்கு கத்தரை சேர்க்கிறார், கொண்டு வந்து தந்திருக்கிறார். ஆமென். சிலர் கால்நடையா போறாங்க, யாத்திரையா போறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆமென். ஆனா எங்கோ வாழ்ந்து நம்மை கத்த தேடி வந்து இந்த உன்னதமான ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், இது ஒரு உன்னதமான அழைப்பு, இது உன்னதமான தரிசனம். இந்த உன்னதமானவரோடு நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒரு வாகனம் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், இது யார் பராமரிக்கணும்? நம்ம தானே 10 வருஷம் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு, நான் தான் பராமரிக்கணும்னு சொல்லுங்களேன். அப்படிதானே? ஆமென். இப்ப இயேசு உங்களை விலைக்கரை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, யார் பராமரிக்கணும்? ஏன் ஆஸ்பத்திரி போறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உண்மையிலே இயேசுவை தொட்ட பிறகு நம்ம மருத்துவமனைக்கு போறதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரண பரியந்தம் கீழே போனாலும் கத்தரை தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். என் மகா டாக்டர் நேர்ஸ் தான் சுரண்டில் இருக்கிறார். நான் எனக்கு ஒரு சின்ன விலகினா என் பக்கத்தில் மரணம்னு சொல்ல ஒரு ஊசி போட்டுருவோங்க, அப்போ ஒரு ஊசி போட்டு ஊசி பிரச்சனையெல்லாம் உங்க வேலையோட வச்சுடுங்க. நான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. ஆமென். ஒரு அவயம் பாடுபட்டார். ஆமென். நான் கிறிஸ்துவுடைய அவயத்தில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. ஒரு மேல் வீட்டு அறையில சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. ஒரு மேல் வீட்டறை இயேசு தம்முடைய 12 சீசரோடு கூட பங்கிருந்தார். ஆமென். ஒரு மேல் வீட்டறையில சீசர்கள் 120 பேர் கூடியிருக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த மேல் வீட்டறையில ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வசனங்களை வாசிக்க. வரும்பொழுது தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து வலது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோமா இல்லையா? ஆமென். இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க வேற கலாச்சாரத்துக்குள்ள போகும் பொழுது, வேற உறவுக்குள்ள போகும் பொழுது தேவன் விலகுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவங்களோட தான் கர்த்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாம கொஞ்சம் ஒரு அவுட்லைன் பாத்தீங்கன்னா, உன் பிள்ளையை பலி செலுத்தினார், கொடுத்தது அவர்தான், கேட்கிறவரும் அவர்தான், என்ன சிறாடி பார்க்கிறவரும் அவர்தான், முடிவை நிர்ணயிக்கிறவரும் அவர்தான், கடைசியில உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒரு தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென். அதான் தாவீது அழகா சொன்னான், தேவரீர் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வார்த்தை கேட்டா, தேவரீர் என்னோடு கூட. ஆமென் சொல்லுங்களேன். எப்பவும். அல்லேலூயா. எந்த சூழலில் சொல்லணும், தேவரீர் என்னோடு கூட. ஆமென். அதுக்கு முந்தின வசனம் என்ன? மரண இருளின் நடந்தாலும் நமக்கு பொல்லாப்பு எப்போ வரும்?
ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது ரெண்டா வேண்டான்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் சொன்னாரு? சோதனை வேண்டாம், தீமை வேண்டாம். நம்ம ஆனா அதை வச்சுக்கிட்டே நம்ம கடற்கடன்னு நினைச்சுவோம். அதுல சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. இவங்க 1 2 2 2 4 3 2 6 கடைசியில் சொல்லி முடிச்சு ஆத்மாவே கத்தரை சொல்லி வெளியே வந்துருவாங்க. ஏங்க அதுக்கு பேர் ஜெபமா? சொல்லுங்க. உங்க ஜெபம் எப்படி இருக்கு? அவரை பேச விடுறீங்களா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? கேட்கறது கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல அவரை பேச விடுறீங்களா, இல்ல நீங்களே பேசி முடிச்சுக்கிறீங்களா? ஒரு அம்மா சொல்லிருக்காங்க காத்திருப்போன்றாங்க. மற்றவங்க சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது சங்கீதம் 138 இருக்கு. சரிங்களா? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தைக்குள்ளதான் மகிமை இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை தானே இயேசு. ஆமென். அல்லேலூயா. இத ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் வாசிங்கன்னா 3 மாசத்துல படிக்க முடிச்சிடலாம். எத்தனை மாசத்துல? அப்ப வருஷத்துக்கு 4 முறை. காலையில 5 இட்லி சாப்பிடுறீங்களா, ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. மத்தியானம் சாப்பிடுறீங்களா, சாப்பாடுக்கு முன்னால டாக்டர் கண்ட சொன்ன மட்டும் கண்ட போடுறீங்களே, சாப்பாடுக்கு முன்னால போடுங்க. இல்லை சாப்பிட்ட போடுங்கன்றீங்களா, அது மாதிரி மத்தியானம் ஒரு 5 அதிகாரம், இரவு ஒரு 5 அதிகாரம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஆகுது? ஆமென். 3 மாசத்துல பைபிள் சொல்லலாம் முடிச்சிடலாம். சரியா? ரைட். ஓகே. நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரித்தெடுத்தவர் பிரித்தெடுக்கப்பட்டவரோடு கூட எப்பொழுதும் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சரிங்களா? என்ன அப்படிதான் தேடி வந்தார். நல்லா இந்த அரகர சிவானி ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? ஐயா வழிகாரன்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கு அங்கதான் சாமி தோப்புன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அந்த மனுஷன் கால்நடையா கூட்டு போவார். இறக்கம் இல்லாத மனுஷன். சோத்திரம். ஆனா ஒரு நல்ல மனுஷன். அப்படிப்பட்டவரோட 30 ஆண்டுகள் ஐயா அரகர சிவானி போயிட்டு இருந்தேன். 1989 செப்டம்பர் மாசம் இயேசுவை தொட்டார். அல்லேலூயா. தொட்ட நாளில் இருந்து நான் அந்த பக்கமே போறதில்லை. ஆமென். அப்படியே ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வர. இந்த ரட்சிப்புக்கு இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் இருந்தாங்க. அது என்னுடைய மனைவி. ஆமென். அல்லேலூயா. எனக்கு 5 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், மொத்தம் 8 பேர். அல்லேலூயா. 5 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி ஒருத்தி சுரண்டையில் இருக்கா, ஒருத்தி கோயம்புத்தூர்ல இருக்கிறா, ஒருத்தி வள்ளியூர்ல இருக்கா, ஒருத்தி பாம்பேல இருக்கா, ஒருத்தி தேனியில இருக்கிறா. எல்லாமே செட்டில். ஆமென். மாப்பிளை பார்த்ததுல கஷ்டப்படல, நகை ரொக்கம் கொடுத்ததுல கஷ்டப்படல. எல்லாத்துக்கும் காரணம் முழங்காலின் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை தேடி வந்தவர் எல்லாம் செய்வார். எனக்கு விசுவாசம் இருக்கு. என்னை தேடி வந்தவர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர் செய்வார். ஆமென். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே, நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று முழு நிச்சயமா நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இந்த நிச்சயம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஆமென். அல்லேலூயா. சரி, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு ஒரு கேட்கலாமா? அப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்க தெரிந்து கொள்ளல் என்ன? அமைதியா இருப்பதா அழைப்போ? இல்ல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எங்க நானே சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவருக்கு சாட்சி வீட்டுக்குள்ளே சாட்சி வீடு சரி வருமா? அதனால தான் அவர் சொன்னாரு, உங்களுக்கு எது கிராமத்துக்கு செய்யுங்க போங்க. ஆமென். நம்ம ஆண்டவரே பாரும் அவர் போங்கன்றார். பிரச்சனை. நீங்க எந்த கிராமத்துக்காக போய் என்ன தொட்ட நாள்ல இருந்து யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், இயேசு ஜீவிக்கிறாருன்னு செய்யணும், சொல்லணுங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன போட்டு அழுத்திட்டே இருந்துச்சு. அதனால போறதெல்லாம் இயேசு பற்றி சொல்வேன். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தெரியல ஆத்மாக்கள் என்ன செய்யணும், ஆதாயம் பண்ண இருந்தாலும் திருப்தி இல்லை. அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ண. என்ன தீர்மானம் அப்படின்னா, ஆண்டவரே அறியப்படாதவர்களுக்கு சுவிசேஷம். ஆமென். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம். நாம என்ன செய்யறோம்? குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறோம். ஆமென் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க வீட்டுல ஏன் செய்யறோம்? ஜெபம் பண்றோம். ஜெபிக்க தெரிஞ்ச வீட்டுல ஏன் செய்யறோம்? ஆமா, ஏன்னா அவங்க நம்ம கூடுவாங்க, புறஜாதிகள் கூட மாட்டாங்கல்ல. ஆமென். அல்லேலூயா. அத கூடாத இடத்துல தான் செய்யணும், போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன் கேட்டா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம். ஆமென்.
நான் இப்பொழுது 3 காரியம் சொல்லுவேன், அதை இப்ப சொல்லிடுறேன். வாழ்க்கையில முதலிடம் கர்த்தருக்கு. ஆமென். முதலிடம் யாருக்கு? கர்த்தருக்கு. அதுலதான் பாட்டு, துதி, ஆராதனை, ஜெபம், செய்தி எல்லாமே உள்ள வந்துடும். ஆமென். கனப்படுத்துவது. 2வது கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு, கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆமென். 3வது இடம் தான் வேலை இல்ல ஊழியம். சரிங்களா? நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, இடத்த நினைச்சு விடாது, மாற்றக்கூடாது. இடத்த மாற்றணும்னா சிக்கல் தான். சில ஆட்கள் வேலை 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 வேலை, ஐயோ அதுக்கு அதுக்கு இதுக்கு கிடப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில தேராது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இல்ல உங்களுக்கு தேராது. வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து இருக்கிறாங்க பதிலா அவங்க பிரகாசிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா கவனிங்க. பிரித்தவரோடு உங்களுக்கு உறவு இருக்குதா? என்ன உறவு? எப்படிப்பட்ட உறவு? இந்த ராத்திரி சிந்திங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆதியில இருந்து அன்பு இன்னைக்கு இல்ல நிறைய. அதெல்லாம் உண்மைதான். ஆதியில இருந்த மாதிரி இருக்கீங்களா? இப்போ ரட்சித்த போது எப்ப விடியும் ஜெபம் பண்ணலாம், போது எப்ப விடியும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஆண்டோட பேசணும், பழகணும். இப்ப அப்படி இல்லை. பனிக்காலம் பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமை. 6 மணி வரைக்கும் நினைச்சாங்க. ஆனா புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள். அப்போ அவன் வீடு செய்யல, கட்டி முடிக்கப்படவே. மாமியாரும் கட்டி முடிக்கல, மருமகளும் கட்டி முடிக்கல, இனி வரக்கூடியவங்களும் கட்டி முடிக்கணும். அப்படி ஒரு ப்ராசஸ். ஆமென் சொல்லுங்க. கட்டிட்டே இருக்கணும். அந்த வேலை முடிஞ்சோட கர்த்தர் சமத்துல நிச்சணும், போயிடணும். ஆமென். மாமியாரை குறை சொல்லக்கூடாது, மாமனாரை குறை சொல்லக்கூடாது, நாத்தனாரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அழைத்தவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். நீ சரியான போராளி என்பதை அறிந்தா அந்த வீட்டில் வந்து மருமகளை வச்சிருக்கிறார். பக்கத்துல இன்னொன்னு வச்சிருப்பாரு. யாரு? அண்ணாள் பக்கத்துல பெரியநாள் வச்சிருந்தார்ல. பெரியநாள் சாகட்டுன்னு ஜெபம் பண்ணுவீங்களா? பெரியநாள் வச்சதுக்காய் சோதனை போயிடா. சிலர் என்ன சொல்ல, எடுத்து போட மாட்டேன் சனியனை, சொல்ல தாங்க முடியல அப்படிம்பாங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆண் பிள்ளையை பிறப்புறான். ஆமென். அது இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை முன்னேறும். ஆமென் சொல்லுங்களேன். அது இல்லைன்னா நீ அனல் இல்லாம போயிடுவ, குளிர் இல்லாம போயிடுவ. ஆமென். அதனால தாவீதே அபிஷேகம், சவுல அபிஷேகம் பண்ணினவர் தான் தாவீதை அபிஷேகம் பண்ணார். ஆனா சவுல கர்த்தர் வச்சிருந்தார் எதுக்கு? தாவீதை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை தேவன் அனுமதிக்கிறார்னா அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்காத. அந்த பிரச்சனைக்குள்ள நான் என்ன கற்றுக்கொள்ளணும், தேவன் எதுக்கு அதை அனுமதித்தார், ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், அது சிந்திக்கணும். ஆமென். அப்பதான் நீங்க ஒரு ஸ்டெப் மேல செய்ய முடியும், ஏற முடியும். சில ஆட்கள் ஆண்டவரை இதுல இருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமையானால் இல்ல, நீங்க கூடுமையானால் நீங்கபடி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி ஆக்கடவதல்ல. அவர் தூதன் அனுப்பினார், இன்னும் அதிகமா ஜெபித்ததை நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ அப்ப கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எப்ப முழங்கால் போடுறியோ அப்ப கர்த்தர் பக்கத்துல வருவார். அவரோட முகமுகமா பேசப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ நான் மட்டும் பேசிட்டு இருக்காங்க இல்ல, உன் பக்கத்துல இயேசு இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார், எந்த நிலையிலும் செய்வார், உதவி செய்வார். ஆமென். அதனால பிரித்தெடுத்தவர் எதுக்காக பிரித்தெடுத்தாரா? நீ என்னை போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய முதலாளி இன்னொரு பையனை பார்த்து நீ என்ன மாதிரி மாறு அப்படி சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அவன் மேல ஏற்றுவானா? ஒன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல ஒன்னு இறக்க மாட்டார். ஆமென். அல்ல, யாரை இறக்கணுமோ யாரை ஏற்றணுமோ ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. சவுலை இறக்கினார், தாவீதை ஏற்றினார். அல்லேலூயா. எலியாவை எடுத்தார், எலிசாவை ரெடி பண்ணினார். ஆண்டவருக்கு மோசே போனா யோசுவா இருந்தான். அவருடைய ராஜ்யத்துடைய வேலை செய்வதற்கு கர்த்தர் யாரையும் செய்வார், எழுப்புவார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு நம்ம பாத்திரவானங்கிறது மட்டும் தான் இன்னைக்கு பார்க்கணும். ஆமென். பிரித்தெடுத்தவர் உங்களோட கூட இருக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்றார். எப்பவும் சொல்லணும், நம்ம ஆண்டவரோடு கூட எப்பவும் இருக்கிறோம்னு நீங்க சொல்லிட்டே இருங்க, அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசி. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல். ஆமென். பவுல்
அவர் எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டாரா? சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டார். கலாத்தியர் 1:15 அப்படி இருந்தும் எப்போ ஒரு பிரித்தெடுக்கிற அனுபவம் வருது? அப்ப நீங்களா எங்க இருந்து எப்ப பிரிக்கப்பட்டீங்க? இப்ப சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம்னா இந்த வருஷத்துல வந்து ரட்சித்தாருங்கிறது வேற. ஆனா பிரித்தெடுக்கிற தாயுடைய கருவிலை, அழைக்கிற தாயுடைய கருவிலை. ஆமென். அவர் அன்னைக்கு அழைக்கிறாரு, ஆனா காலங்கள் நிறைவேறும் பொழுது ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நாம எல்லாம் வந்தோம். ஆமென். அதுல தாயின் கருவிலை என்ன செய்து பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். ஆமென். தேவன் எதுக்காக நம்மளை அழைச்சார்? இப்படிலாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. வந்தா செய்தி மட்டும்தான் செய்யணும். சொல்லணும். எத்தனையோ பேர் வராங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு செய்தி கொடுத்து போறாங்க. நீங்க என்ன கிராஸ் கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்னு. இப்ப கேட்கலன்னு இல்லைங்களே, உங்களுக்கு சில காரியங்கள் விளங்காது. ஆமென். சரியா? நான் மற்ற ஊழியக்கார மாதிரி பேசிட்டு எப்பாடு போயிடலாம். அப்படி இல்லை. உங்களை எதற்காக அழைத்தார்? சுவிசேஷத்தை அழைத்தார். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல இந்த 2 மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? ரைட். நீ டீச்சர், வாழ்த்துக்கள். சரி, வேற? ஹோம்ல யாருங்க இயேசு பத்தி தெரியும்ல? தெரியாதவங்க. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். கை தட்டலாமா? 2 பேருக்கும் ஸ்கூல் ஹோம். ரைட். வேற? ஓ, நீங்க அப்போ யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது இல்லையா? நாங்க டீமா போறோம்னு சொல்லிருக்கேன். என்னையா கிராஸ் கேள்வி கேட்பா? நாங்கெல்லாம் டீமா தான் வியாபாரம் பண்ணிருக்கோம். எங்களை யாரையும் பிரிக்க முடியாது. நாங்க அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம். சரி, ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் பிரித்தெடுக்கப்படுதலும் தாயின் கருவிலே உருவாகுது. ஆண்டவர் கோடி நன்றி செலுத்துங்க உண்மையிலே. அல்லேலூயா. 12 அப்போஸ்தலருக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் பேதுரு கொடுத்திருந்தார், பவுல் கொடுத்திருந்தார். ஆமென். இந்த ஒரு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். நான் இப்ப அதை எடுத்தேன்னா அது வேற சப்ஜெக்ட்ல வேற எங்கேயா போயிடும். சோத்திரம். நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்றால் பரிசுத்தத்திற்காக அழைத்தார். ஆமென். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை, ஆமென், அப்போ தேவனை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் வேணும். ஆமென். லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி. எப்படி? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் ஜனத்திலிருந்து ஜனத்தை நினைச்சார், பிரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிரிக்கிறார்னா, பிரிக்கப்பட்டவங்க மேல தேவனுடைய விசேஷித்த பார்வை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய கண்கள் வந்து தம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பவும் நிச்சயம் நோக்கமாயிருக்கும். ஏன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனாய் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிற அப்படின்னா நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப பரிசுத்தம் அழைப்பிலே மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் வந்து நம்முடைய முதல்ல ஆரம்பிக்கிற இடமே என்ன எங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஆதாம பார்த்து சொன்னாரு, இந்த கனியை புசிக்கிறாளே நீ சாகவே சாவேன்னு. எப்படிங்க? புசிக்கிறாளே சாகவே சாவேன்னு. ஏன் சாவேன்னு சொல்லிருக்கலாம்ல? ஏன் சாகவே சாவேன்னு சொன்னாரு? சரி, நான் கேள்வி கேட்கல, நானே பேர் சொல்லிடுறேன். நீங்க முடிக்கிற முடிய பார்த்தா செயல்பட்டு வரல. சொல்றேன், நல்ல கவனிங்க. ஏன் சாகவே சாவாய்னா, அந்த கனியை புசிக்கிறாளே உன் ஆவியும் உன் ஆத்மா மரித்து போகும். ஆமென். பிறகு பின்பு 930 ஒரு சரண செய்யும் முடிவடையும். ஆமென். அல்லேலூயா. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவி ஆத்மா உள்ள இருக்குன்னு தெரியும். ஆனா உயிரோடு இருக்குதா செத்து போயிருக்கிறா தெரியாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி ஜீவனை விட்டாரா? ஜீவனை விட்டாராங்க. இதுக்காக ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. விட்டாரா இல்லையா? விட்ட ஜீவன் வந்து தேவாலயத்தின் திரைச்சலைய ரெண்டா கிழிச்சு இல்ல, மேல இருந்து கீழே கிழிச்சு. கீழே கிழிச்சானா யார கிழிச்சு விட்டாமா? அப்ப மேல இருந்தே கிறிஸ்டியன் வராரு.
அந்த ஜீவன் வந்து இன்னைக்கு அப்படியே உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜீவன் தான் உள்ள இருக்கிற மரணத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளுக்குள்ள ஜீவன்ல ஒரு மரணம் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள ஆவியில ஒரு மரணம் இருக்கு. ஆவியில, அதாவது thank you Holy Spirit. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை போய் வாசிங்க, டக்குனு வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், முதல்ல நாம எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்த நம்மளை என்னவா மாத்துறாரு? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. அப்ப எதுல ரட்சிப்பு வருது? பாவம் மன்னிப்புல ரட்சிப்பு. பாவம் மன்னிப்புன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீக்குவது. ஆனால் ஆவியில உயிர் மீட்சி அடைவது வேறு. ஆமென் அல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவி நினைச்சது உயிர்ப்பிக்குதா? ஆமா, ஆவி நினைச்சது உயிர்ப்பிக்குது. மாம்சம் ஒன்றுக்கு நினைச்சாது. ஆனா அந்த மாம்சத்துக்கு நாம பண்ற டெக்கரேஷன் இருக்கு. அப்பா ஆமா, ஆனா உள்ளார மனுஷனுக்கு அந்த கேரை கிடையாது. அதான் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவெல்லாம் நம்மகிட்ட பழசு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பழசு இருக்கு, புதுசா இருக்கு. இதனால சில இடங்களுக்கு போகும்போது பழசு வேலை செஞ்சிருக்கு, சில இடங்களுக்கு வரும்போது புதுசு வேலை செஞ்சிருக்கு. ஆமென். இந்த பழசு புதுசு நம்மள படுத்துற பாடல் பத்தியா? அதான் பெரிய கொடுமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீட்கப்பட்ட பிறகும் பழைய நினைவுகள், பழைய சுவாபங்கள் அப்பப்ப நினைச்சது எட்டி பார்க்குது, எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கறத புடிச்சு சிலுவையில் அறையணும். ஆமென் சொல்லுங்க. எங்கடா வந்தே நீ அப்படின்னு சிலுவையில் அறையணும், அறையணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆதாம் இருக்கானே, ஆதாம் மோசமான ஆவி. ஆமென் சொல்லுங்க. அது அப்பப்போ வந்து செய்யும், எட்டி பார்க்கும். உங்க வாழ்க்கையில பார்க்க பார்க்க என் வாழ்க்கையில அப்பப்போ வரும். சோதரம். ஆமென். அது வரும்போதே பிடிச்சிருக்கிறது. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு, சிலுவையில் இருக்க வேண்டிய ஆளப்பா. அல்லேலூயா. பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்து விட்டோம். அது அறையப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நமக்கு வரக்கூடிய கோபங்கள், எரிச்சல்கள் அப்பப்ப வருதா? வருதா? வரும் வரும். அப்ப இது பழசா புதுசா? பழசம் மேல வருது. சரி, வேற ஒண்ணு. யாராவது உங்களை கோபப்படுத்திட்டா உங்களுக்கு கோபம் வருதா, சாந்தம் வருதா? அப்பா, அப்ப சாந்தமாகி இயேசு வெளிப்படல, கோபமாகி ஆதாம் தான் செஞ்சான். ஐயா என்ன அதை சில சொல்லுவாங்க, என்ன பற்றி உனக்கு தெரியாது, அது பெருசு, அது ஒரு பெரிய பேசுகிறது. என்ன பற்றி உனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இல்லைன்னா 7 மணி வச்சுக்க தாங்க மாட்டேன். தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். நீ தாங்குவியா தாங்க மாட்டேன்னு எல்லாம் தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எது? பழைய ஆதாம் தானே. ஆமென். அதனால்தான் முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோட தான் நமக்கு ஒரு லிங்க் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப உள்ளுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குன்னு வைங்களேன். சிஸ்டர் கரெக்டா டைம்ல முடிச்சுடுவேன். இல்ல, நான் பேசிட்டு தானே இருக்கேன். எப்படி பாத்தீங்கன்னா என் கண்ணு வந்து பறவை கண்ணு. யார் யார் என்ன பார்க்கா, என்ன என்ன இருக்காங்க, இவ்வளவு நம்ம கண்காணிக்கிறேன்னா ஒரு போதனா இருக்கிறது நான் தகுதி கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நைட் பிரேயர்ல எப்போ விடுவாங்க? ஆல் நைட் பிரேயர்ல அந்த 4 மணிக்கு கொண்டு விடுவாங்க. அவ்வளவு அதை தட்டி எழுப்புறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதாவது நான் சொல்றேன், சத்திய வசனம் கிருகிரு பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். வந்தவண்ணமா வரணும், அப்படியே அது என்ன வாழ்க்கை? ஒரு வித்தியாசம் வேணுமா வேண்டாமா? பழசு வேலை செய்தா 2021 இந்த 2ஆம் மாதத்துல 16 இன்னைக்கு ஒரு அடக்காரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அதை விட்டு வச்ச அது ஒரு ஆக்கிர வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்கூடா ஒன்னு சொல்லுவோம், ஜெபம் பண்ணு காலையில அப்படிங்கும். இன்னொரு சொல்லுவோம், கொஞ்சம் படுத்திருந்து அப்புறமா ஜெபிக்க. இந்த அந்த படுப்பியல்ல அவரை தாண்டிடும். 7 மணிக்கு 4 மணிக்கு தான் திரும்ப ஒரு படுப்பீங்கல்ல, அது 6 மணிக்கு. ஐயோ 6 மணி ஆயிடுச்சு. போயிருக்கா அப்படி உங்களுக்கு?
நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்கள். கர்த்தர் நம்மள உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கனத்திற்குரிய பாத்திரத்தை அவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டை வாழ்த்தது ஆசீர்வாதமா இருக்கிறார். இந்த உலகத்துல எவனுக்கு அந்த திறமை கொடுக்கலாம்? ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்காக அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. கால் மிதித்தாலே எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். உடன்படிக்க கட்டிய சுமந்த ஆசாரிகள் யோர்தானில் நின்ற போது யோர்தான் இரண்டாய் பிரிந்தது. பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவை சுமப்பதற்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அதிகாரம். அல்லேலூயா. எனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்குமானால் அது நித்தியத்தை குறித்தே சிந்திக்க வைக்கும், நித்தியத்தை குறித்தே பேச வைக்கும். யாரோடு பேசும்போது நித்தியத்தை குறித்தே சொல்ல வைக்கும். அனித்தியம் இருந்தால் அனித்தியத்தை குறித்த விஷயம் பார்க்கும் பேசும் படம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லவங்களை சிநேகிக்கணும், கெட்டவங்களை முழு பகையாய் பகைக்கும். பகை நம்மகிட்ட இருக்கணுமா சிறுவையில் இருக்கணுமா? நம்மகிட்ட இருக்கா? விரோதங்கள், கசப்புகள், பகைகள், கோபங்கள் எல்லாம் நீங்க சிறுவையில் அறியப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அம்மா சொன்னாங்க சிறுவை பற்றி உபதேசம் எப்படிங்க? இல்ல கெட்டு போறவளுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ரட்சிக்கப்பட்டல்ல படுகிற ப்ராசஸ். ஆமென். ரட்சிப்பு எப்ப நிறைவேறும் தெரியுமா? எப்ப முடிவடைய தெரியுமா? எப்ப மனவாள வராரோ அப்பதான் முடியும். அது வரைக்கும் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும், தினந்தோறும் மனம் திரும்பிட்டே இருக்கணும். ஆமென். தினந்தோறும் தேவனுடைய விஷயம் உறவு கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாலை 4 மணிக்கு எழுப்பிட்டானா நீ ஜெயம் பெற்றானே அர்த்தம். நீ தூங்கிட்டான்னு வச்சா சத்துருவனை மேற்கொண்டானே அர்த்தம். வேற போராட்டம் எப்படி வரும்? அலையலையாய் திரண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. கவுஞ்சாய் வரும். பெலிஸ்தீனர்களை போல அது என்ன செய்யும்? பட்டையா எழுப்பி வரும். அதுக்குள்ள இடம் கொடுக்கூடாது. அதிகாலை சத்துருவை க்ளோஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி க்ளோஸ் பண்ணா அந்த நாள் பூரா அமைதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இந்த அனுபவத்துக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய மனைவி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவா. நாங்க ஐயா வாக்கத்தை பயிர்வோம். நாங்கள் அந்த அம்மா ராத்திரி ஊரை ஜோம் கிடக்குறாங்க. பைத்தியக்காரி நல்ல புருஷன் தந்திருக்காருன்னு சோதனை பண்ணி சாப்பிட்டு பேசாப்படுறீங்க. இப்படி கிடந்து ஜோம் பண்ணி அடங்கி உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாதுங்க. காலம் வந்தா தெரியும் அப்படின்னா இப்பதான் தெரியும். காலம் வரும்போதுதான் தெரியும். ஆமே. சிலர் காலம் வரும்போது வாடி போயிடுறாங்க. அதனால வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள். உங்களை நம்பிதான் ஆண்டவர் சொல்ல புத்தி உள்ள ஸ்திரீ. அது கீழே இன்னொரு அர்த்தம் இன்னொன்னு இருக்கு. ஆமா. அப்ப இடிக்கவும் கட்டவும் யாருக்கு அதிகாரம்? உங்களுக்கு எல்லாம் கிடையாதுயா. நீங்க அதுக்கு லாய்க்க கிடையாது. நம்மள அதுக்கு நல்லா புத்தி உள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுறான்னு சொல்லிப்பாங்களா? சொல்லிப்பார்ல. இப்ப பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு, கணக்கு உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. யார்கிட்ட பொறுப்பு இருக்கா அப்பதான் கணக்காக்க முடியும். பொறுப்பு இல்லாம கணக்காருக்காப்பா. நல்ல உக்கரான தோதா இருக்கான்னு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் இந்த விஷயத்துல என் புருஷனுக்காக ஜெபம் பண்ண மீட்பு உண்டாயிற்று, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண மீட்பு உண்டாயிற்று, என் மாமியார் மீட்க. இதெல்லாம் பரலோகத்துல அவார்டு அங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஆனா நீங்க எப்படி போகணும்? உபத்திரத்தின் வழியாக தான் இருக்கணும் போகணும். உங்களுக்கு வழியே தான் உபத்திரத்தின் வழிதான். ஆமென் சொன்னேன். இயேசு பரிசுத்தவான்கள் சீசர்கள் எல்லாரும் போன பகுதியெல்லாம் உபத்திரவத்தின் வழியாக தான். ஆமென் சொல்லுங்களேன். யாரு ரொம்ப நெருக்கப்படுறாங்களோ அவங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நெருக்கம் இல்லாதவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உலகம் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் யார்கிட்டயே கொஞ்சம் பேசுறதுக்கு அவங்கள பேச விட்டா காணும். அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சுடுவேன் இவங்க இந்த பிரபஞ்சத்துக்குரியவங்களா இல்ல நித்திய ஜீவனுக்குரியவங்களா. அவங்க பேசுறதே நினைச்சிருவோம், ரிசல்ட் வந்துடும். அம்மா நீங்க யாரையும் பேச வைக்கல, அப்படி நிறைய பேச வச்சிருக்கீங்களா? நான் நிறைய ஆளை பேச வச்சிருக்கேன். அவங்க சொல்லிடுவாங்க நான் அந்த சாத்தனோட தான் இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல ஐயாண்ட மாதிரி ஏண்டா போட்டு பாடாப்படுத்துற. அல்லேலூயா. 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 நல்ல கவனிங்க. அவர் நம்மளை அழைத்ததே பரிசுத்தத்திற்காகத்தான். அல்லேலூயா. மகிமையின் சாயலாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்தார். இந்த மனுஷ சாயலா இருக்கிற நம்மை மகிமையின் சாயலுக்கு கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆனபடினாலே எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் ஆயிடுச்சு. சோதனை உங்களை அழைத்தவர்
பரிசுத்தர் உங்களோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God.